மற்றொரு அண்மை செய்தி. 3 மாதங்களுக்கு பிறகு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஜூன் 24 கூட இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். ஜூன் 24 மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தேர்தல் காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மாமன்ற கூட்டம் நடைபெறாமல் இருந்தது. இந்த மாமன்ற கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே மாமன்ற கூட்டம் மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கமான ஒன்று. தேர்தலை முன்னிட்டு கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த மே மாதத்தில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த கூட்டம் நடைபெறவில்லை. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். புதிய ஆட்சி அமைந்த பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கவில்லை என்ற சர்ச்சை எல்லாம் எழுந்தது. புதிய அரசு அனுமதி இல்லாததால் மாமன்ற கூட்டம் நடைபெறவில்லை என்று மேயர் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் ஜூன் மாதத்திற்கான மாமன்ற கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, மற்றொரு அண்மை செய்தி. 3 மாதங்களுக்கு பிறகு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஜூன் 24 கூட இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். ஜூன் 24 மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தேர்தல் காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மாமன்ற கூட்டம் நடைபெறாமல் இருந்தது. இந்த மாமன்ற கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே மாமன்ற கூட்டம் மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கமான ஒன்று. தேர்தலை முன்னிட்டு கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த மே மாதத்தில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த கூட்டம் நடைபெறவில்லை. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். புதிய ஆட்சி அமைந்த பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கவில்லை என்ற சர்ச்சை எல்லாம் எழுந்தது. புதிய அரசு அனுமதி இல்லாததால் மாமன்ற கூட்டம் நடைபெறவில்லை என்று மேயர் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் ஜூன் மாதத்திற்கான மாமன்ற கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, மற்றொரு அண்மை செய்தி. 3 மாதங்களுக்கு பிறகு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஜூன் 24 கூட இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். ஜூன் 24 மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தேர்தல் காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மாமன்ற கூட்டம் நடைபெறாமல் இருந்தது. இந்த மாமன்ற கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே மாமன்ற கூட்டம் மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கமான ஒன்று. தேர்தலை முன்னிட்டு கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த மே மாதத்தில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த கூட்டம் நடைபெறவில்லை. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். புதிய ஆட்சி அமைந்த பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கவில்லை என்ற சர்ச்சை எல்லாம் எழுந்தது. புதிய அரசு அனுமதி இல்லாததால் மாமன்ற கூட்டம் நடைபெறவில்லை என்று மேயர் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் ஜூன் மாதத்திற்கான மாமன்ற கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.